பிரிந்து சென்றவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தானே சொல்றாரு ராஜேந்திர பாலாஜி. என்ன யார் பிரிந்து போனாங்க இவர் சேர்த்துக்கிட்டாராம்? யாரு பிரிந்து போனவங்களை சேர்த்துக்கிட்டாரு? தலைவாய் சுந்தரத்தியா இல்ல ராஜேந்திர பாலாஜிவா இல்ல பொம்பளை கேஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு 2 பேர் கூட சுத்துறானே, ஒருத்தன் பொள்ளாச்சியில இருந்தோம் இன்னொரு தூத்துக்குடியில இருந்தோம், அவங்களையா? ஏதாவது கிளறாதீங்க சார், இவ்வளவு வச்சிருக்கேன் நானு. எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் புகார் கொடுத்துட்டு யார சேர்க்கிறாரு? அன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி பேசினாரு, இன்னைக்கு தில் இருந்தா பேச சொல்லுங்க, பேச சொல்லுங்க, தைரியம் இருந்தா பேச சொல்லுங்க, நான் பாக்குறேன். இப்ப பேச சொல்லுங்களேன். திரும்பி கூட போக முடியாது. ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல வேலுமணி நடந்த கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு, ஒத்தடி பாதை எங்க அண்ணன் மனசு வச்சதாலதான் நீ திரும்பி போனன்னு பேசுறாரு. அப்ப அவர் எதிர்கட்சி தலைவர். இப்ப பேச சொல்லுங்க ராஜேந்திர பாலாஜி. சிவகாசி பட்டாசு அடிக்கிற மாதிரி வெடிச்சிரும். பேச சொல்லுங்க சார், பாக்குறேன். யாரு போனாங்க, யார சேர்த்தாங்க? ஆகவே அவருடைய என்ன கனவுகள் அப்படியே போயிடுச்சு சார். அந்த அம்மாவது சார் அவர்கள் சேர்த்ததால் தான் இடைத்தேர்தல். இடைத்தேர்தல்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் வேட்பாளர்கள் இறந்துட்டாங்க. அது சுயேட்சை இருந்தா கூட அந்த காலத்துல தள்ளி போட்டுருவாங்க எலெக்ஷனை. அது ஒரு சட்டம் இருந்தது எலெக்ஷன் கமிஷன். மருங்காபுரி, மதுரை கிழக்கு 2 இடைத்தேர்தலையும் 2 வேட்பாளர்கள் அப்புறமா நடத்தப்பட்ட, அப்புறம் தான் இடைத்தேர்தல்னு சொல்றோம், இடையில் வந்த தேர்தலுங்கிறதால. அதில் வெற்றி பெறுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ரூலிங் ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். யார் காரணம்? ஜானகி அம்மையார் காரணம். சேர்த்து வச்சதால தானே இது வந்தது. அதுக்கு பின்னாலே 91 அம்மா ஆட்சிக்கு வருகிறார்கள், ஆட்சியை பிடிக்கிறார்கள். யார் காரணம்? அன்றைய ஒற்றுமை தானே காரணம். இன்னைக்கு அந்த விழாவை எடுக்கிறீங்களே, இந்த சரித்திரத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறது இல்லையா? என்ன சார் இப்ப பெரிய நஷ்டமாயிட போகுது? எங்க எல்லாத்தையும் வெளியில இருக்கல கூப்பிட்டு ஒன்னா வச்சுக்கிட்டு நீ நடத்திட்டு போ கட்சின்னா அது முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன் ஜானகியினுடைய மறு உருவம் ஒற்றுமை. ஜானகியினுடைய ஒரே நோக்கம் இந்த கட்சி ஒற்றுமையாக வளர வேண்டும், பிரியக்கூடாது என்பது. அப்புறம் என்ன யோகியது இருக்கு உங்களுக்கு ஜானகி அம்மையாரை பத்தி பேசுறதுக்கு? நான் கேட்கிறேன், இந்த 4 வருஷத்துல இதே எடப்பாடி பழனிசாமி அந்த டி நகர் ஆபீஸுக்கு வந்திருப்பாரா? ஓபிஎஸ் இருந்து பிரிஞ்சு வந்தாலும் சொல்றேன், ஓபிஎஸ் 3 தடவை போயிருக்காரு. நான் கூட போயிருக்கேன். நாங்கெல்லாம், நானு, ஜேசிடி பிரபாரன் எல்லாரும் கூட போயிருக்கோம். மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணன் எல்லாரும் போனோம். அங்கேயும் போயிருக்காரு அண்ணன். மீட்டிங் நடந்தது. திருமதி வி கே சசிகலா கூட போயிருக்காங்க தோட்டத்துக்கு. அவர்கள் அங்க இருப்பவர்கள், அங்க இருக்க சொந்தங்கள்லாம் நடந்திருந்தது. சொல்லுங்க சார்.